ரொம்ப ருசியான கதம்ப தம் இட்லி பார்த்துடலாம். 2 அழகு புழுங்கல் அரிசி, 100 கிராம் சிறுபருப்பு, 100 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு, ஒரு 150 கிராம் அளவுக்கு உளுந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் உப்பு சேர்த்து அரைச்சிட்டு 1 ஹவர் புளிக்க வச்சு எடுத்து வச்சுருங்க. இந்த பக்கம் தாளிப்புக்கு பார்த்தீங்கன்னா கடலெண்ணையும் நான் அந்த தேங்காய் எண்ணெயும் சேர்த்துருக்கிறேன். 200 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன். 3 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 3 டீஸ்பூன் உடச்ச உளுந்து, ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வரமிளகாவும் ஒரு 3 சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். இது தேங்காய் எண்ணெய்னால பொங்கி வர மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச மாவில் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தவா வச்சுக்கோங்க. தவா நல்லா சூடு ஏறினோடனே நம்ம இதில் வேக வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூனில் 3 டீஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இடித்த மிளகு சேர்த்துட்டு தம் வச்சிடலாம். ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் தம் வச்சு இறக்கணுங்கன்னா கம்மன்னு மெத்துன்னு தம் இட்லி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வெங்காய சட்னியோட நாட்டு சக்கரோட பெஸ்ட் காம்பினேஷன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.